ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கோசு பச்சை பட்டாணி போட்டு பொரியல் வந்து எப்படி பண்ணுறது பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் ஈஸி மெத்தடில் வந்து சொல்லித்தரேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆயில் போடணும். ஆயில் போட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆயில் வந்து மேக்ஸிமம் வந்து கம்மியாக யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. கடுகு சீரகம் வந்து ஆட் பண்ணணும். பார்த்திங்கன்னாக்கா பூண்டு வந்து ஆட் பண்ணலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னாக்கா டொமாட்டோ நம்ம வந்து பச்சை மிளகா வந்து ஆட் பண்ணலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு வந்து ஆட் பண்ணுறோம். நல்லா வந்து வதங்கட்டும். ஸோ இருக்கும்போதே நம்ம வந்து பச்சை பட்டாணி வந்து அந்த பச்சை வாசம் வரும். ஸோ இப்போ ஆட் பண்ணுறோம். பெருங்காயம் வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ சக்கரை வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா சால்ட் வந்து தேவையான அளவுக்கு ஆட் பண்ணி மஞ்சள் பொடி வந்து ஆட் பண்ணிடலாம். இந்த ஸ்டைலில் வந்து மஞ்சள் பொடி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ கோல்டு சீசனில் காஃபி கோல்டெல்லாம் வந்து வந்து நல்லா வந்து வதக்கி விட்டுருவாங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடணும். வதங்கிட்டோம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கோஸை வந்து ஆட் பண்ணிடலாம். நல்லா வந்து வதக்கி வச்சுக்கோங்க. நல்லா வதங்கி வந்து தேவையான அளவுக்கு வந்து வச்சுக்கோங்க. பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். காய் நல்லா வெந்துடுச்சு. ஸோ இப்போ வந்து எடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னாக்கா நம்ம வந்து தேங்காய் வந்து அரைச்சி வச்சுருக்கோம். கொஞ்சம் குறப்பாக இருக்கட்டும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக லிமிட்டடாக போட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது. ஸோ வேணா அப்படியே வச்சுக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு செஞ்சுருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் வந்து ட்ரை பண்ண போகிறேன். ஸோ அவ்வளோதான். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் வந்து வந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து போதும். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக வந்து ரெடி ஆகிடும். இன்னும் கொஞ்சம் ரைஸ் போட்டு சாப்பிட்றதுன்னா அப்படியே வந்து எடுத்துக்கலாம்.